ரைட். அடுத்துதான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தாவர வளர்ச்சி மற்றும் பெருக்கம். பிளான்ட் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா? சரி, இந்த லெசன்ல நம்ம எத பத்திலாம் பார்ப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு குரோத் வளர்ச்சி அப்படின்னா என்ன? வளர்ச்சி என்றால் என்ன? அதுக்கு அடுத்தது டிஃபரன்சியேஷன், டிஃபரன்சியேஷன் அண்ட் ரீடிஃபரன்சியேஷன். அதாவது வேறுபாடு அடைதல், அ மறு வேறுபாடு அடைதல், வேறுபாடு அ அ வேறுபாடு நிலைத்திரிதல், இவைகள பத்தியும், அதுக்கப்புறம் வளர்ச்சி ஆக்கம் அப்படின்னா என்ன? அதாவது டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? அத பத்தியும், அதுக்கு அடுத்ததா பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர்ஸ், தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள். ஓகே. இவைகள பத்தி தான் நாம இந்த பாடத்துல கம்ப்ளீட்டா படிக்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நாம பிளான்ட் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு இன்ட்ரோ பார்ட். சரியா? ஒரு அறிமுக பகுதிய நம்ம பார்த்துட்டு, அதுக்கு அடுத்தது கன்டினியூஸா நம்ம அதுல போயிடலாம். யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடீட். சார், ஒரு சில நோட்ஸ் வந்து தமிழ்ல இருக்காது. ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோ. முடிஞ்சா நோட்ஸ் வேணும்னா எடுத்துக்கோ. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடீட் த ஆர்கனைசேஷன் ஆஃப் எ ஃப்ளவரிங் பிளான்ட் இன் சாப்டர் 5. அதாவது பூக்கும் தாவரங்களுடைய உள் அமைப்பியல பத்தியும், புற அமைப்பியலை பத்தியும் சாப்டர் 5ல படிச்சீங்களா? ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. படிச்சிருக்கீங்க. Have you ever thought about where and how the structures like root, stem, leaves, flowers, fruits and seeds arise and that do on orderly sequence? சார், அப்படி நீங்க தாவரங்களுடைய புற அமைப்பியலை பார்த்து படிக்கும் போது, அங்க எங்க இருந்து வேர் வருது, எங்க இருந்து தண்டு வருது, இலை வருது, மலர் வருது, அப்புறம் கனி வருது, விதை வருது, இதெல்லாம் உருவாக்கப்படுகிறது இல்லையா? இதெல்லாம் ஒரே வரிசை கிரகமாக உருவாகிறதா? அதாவது ஃபர்ஸ்ட் வேரு, அடுத்தது தண்டு, சரிங்களா? அடுத்தது நல்லா குரோத் ஆச்சுன்னா தான் அதுக்கப்புறம் என்ன உருவாகும்? மலர். அதுக்கப்புறம் தான் கனி, அதுக்குள்ள விதை. இப்படிதானே? இப்படிதானே உருவாகுது. சரிங்களா? ரைட். யூ ஆர் பை நவ் aware of the terms seed, seedling, plantlet, mature plant. நீங்க அதே மாதிரி ஒரு சில தாவர வார்த்தைகளை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சீடு, விதை. விதைன்னா என்ன? விதைன்னா என்னப்பா? சீடுனா தாவரங்களுடைய விதைக்கான எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்னன்னு கேட்டேன். இளம்நிலை தாவரங்கள். தாவரங்களுக்கு அது மட்டும் தான் கேக்குது. தாவரங்கள் வளர்வது இளம் நிலை சார். தாவரங்கள் வளர்வது இளம் நிலையா? விதை ஏற்கனவே விதை என்றால் என்ன நான் சொல்லலையா? மார்பாலஜில படிக்கலையாப்பா நீங்க? கருவுறுதலுக்கு பிறகு சூழ் விதையா மாறும். அதேதான் பாப்பா, அதைத்தானே நான் கேட்கிறேன். கருவுற்ற சூழ் விதை, அவ்வளவுதான். கருவுறுதலுக்கு பின் ஒவியூல் கன்வெர்டட் இன்டு சீடுப்பா, அதான் விதை. சரி, அதாவது விதைனா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி விதை முளைத்தல், சீட்லிங். ஓகே, அது ஜெர்மினேட் ஆகிறது. அதுக்கப்புறம் பிளான்ட்லெட், சிறு இது. அதுக்கப்புறம் முதிர்ச்சி அடைந்த தாவரம். இது போன்ற வார்த்தைகள் சொற்களஞ்சியங்கள் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. யூ ஹவ் ஆல்சோ சீன் த ட்ரீஸ் கண்டினியூ டு இன்க்ரீஸ் இன் ஹைட் டு girth ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். உங்களுக்கு இன்னொன்னும் தெரியும், அல்லது இன்னொன்னுத்தையும் பார்த்துருப்பீங்க. தாவரங்கள் அப்படின்றது தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்? அங்க மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கு. வெரி குட். ஆக்க திசுக்கள் தாவரங்கள்ல காணப்படுவதனால அதனுடைய வளர்ச்சியானது என்னது அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து வளர்ச்சியானது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் வித்து, அதாவது கிர்த்து. இப்போ உங்களுக்கு அதனுடைய தாவரனுடைய சுற்றளவு கூட அதிகரித்து கொண்டே தானே இருக்கும். சுற்றளவு, அதாவது கித்தும் வாழ்நாள் முழுமைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். However, the leaves
flowers and fruits of the same tree not only have limited dimension but also appear and fall periodically and sometime repeatedly. அதே மாதிரிதான் ஒரு தாவரங்கள் இருக்கு. இப்போ ஒரு பெரிய மாமரம் இருக்கு. அதுல இலை உருவாகி, மலர் உருவாகி, கனி உருவாகி, மறுபடியும் அந்த கனி கீழே விழுந்து மறுபடியும் இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்குமா இருக்காதா? ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாதிரி இப்ப வருஷா வருஷம் மாமரம் பூ பூக்கும். கரெக்டா? ஆமா, அதுவும் வந்து எப்படி நடக்குதுன்னா ஒரு பீரியாடிக்கலி கண்டினியூஸா ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, why does vegetative phase precede the flowering in a plant? அதாவது ஒரு பூக்கும் தாவரங்கள்ல மலர் உருவாகுவதற்கு முன்பு ஏன் அதனுடைய உடலங்கள் பெரிதாக மாற வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, அதாவது அதனுடைய உடல் வளர்ச்சி முதல்ல நடந்தாதான் அதுக்கப்புறம் தான் இனப்பெருக்க உறுப்புகளுடைய வளர்ச்சி நடக்கும். சரியா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆல் பிளான்ட் ஆர்கன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டிஷ்யூ. இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல், டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் ஃபார்ம்? அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, எல்லா தாவர உறுப்புகளும் பல்வேறு வகையிலான திசுக்களால் ஆனவை, உண்மையா பொய்யா? ஃபார் எக்ஸாம்பிள், இலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இலையில என்ன திசு இருக்கு? மீசோஃபில் திசு இருக்கா இல்லையாப்பா? சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட் ஆர்கனும் சரியா வெவ்வேறு வகையான திசுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எல்லாம் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனையா செய்யும்? வெவ்வேறு வகையான திசுக்கள் இருக்குன்னு சொல்றோம். எல்லாம் ஒரே மாதிரியான பணியை மேற்கொள்ளுமா அல்லது வெவ்வேறு வகையான பணியை மேற்கொள்ளுமா? வெவ்வேறு வகையான பணியை மேற்கொள்ளும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Can the structure and function of this be altered? All cells of a plant are descendants of the zygote. சார், ஒரு தாவரங்கள்ல உருவாகக்கூடிய எல்லா செல்களுமே சைகோட்ல இருந்து தான் உருவாகிறது. கரெக்டா? கரெக்டா? அதாவது ஆண் கேமிட்டான மகரந்த துகள், பெண் கேமிட்டான அந்த சூலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எஃகு, இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு சைகோட் கிடைக்கும். அந்த சைகோட் மறுபடியும் 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 டிவைட் ஆகி தான் என்ன பண்ணுது? ஒரு மல்டி செல்லுலார் ஃபார்மை உருவாக்குது. ஓகேவா? சரி, the question is then why and how do they have different structural and functional attributes? சார், இது எப்படி சார் வெவ்வேறு வகையான அமைப்பை கொண்டதாகவும் வெவ்வேறு வகையான பணிகளையும் மேற்கொள்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. டெவலப்மெண்ட், இப்பதான் நம்ம இதுக்கு வரோம். டெவலப்மெண்ட் இஸ் த சம் ஆஃப் டூ ப்ராசஸ். சார், வளர்ச்சி ஆக்கம், வளர்ச்சி நடந்த பிறகுதான் வளர்ச்சி ஆக்கம் நடக்கும். குரோத் நடந்த பிறகுதான் டெவலப்மெண்ட் நடக்கும். சரி, இப்போ வளர்ச்சி ஆக்கம் அல்லது பெருக்கம் அப்படின்றது ரெண்டு வகையான செயல்முறைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் இஸ் த சம் ஆஃப் டூ ப்ராசஸஸ், growth and differentiation. சரியா? வளர்ச்சி ஆக்கம் அப்படின்றது ரெண்டு செயல்முறைகளை உள்ளடக்கியது. ஒண்ணு வளர்ச்சி, இன்னொன்னு வந்து என்னது? வேறுபாடு அடைதல். வளர்ச்சி மற்றும் வேறுபாடு அடைதல், இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டுமே வளர்ச்சி ஆக்கத்தினுடைய செயல்முறைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, அடுத்தது to begin with, it is essential and sufficient to know that the development of a mature plant from zygote follow a precise and highly ordered succession of events. சார், இப்ப ஒரு மெச்சூர் பிளான்ட்ல ஒரு அதாவது சைகோட்ல இருந்து ஒரு முழு தாவரமும் தோற்றுவிக்கப்படுகிறது. சைகோட்ல இருந்து ஒரு முழு தாவரம் தோற்றுவிக்கிறது. அதெல்லாம் ஒரே நாள்ல நடந்துடுதா? இல்ல, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இந்த மாதிரி படிப்படியா நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா என்ன ஆகும்? அது என்ன ஆயிடும்? அதோட லைஃப் ஸ்பேன் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ஆயுட்காலம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தாவரம் என்ன ஆயிடும்? ஃபைனலா இறந்து போயிடும். சரிங்களா? இந்த மாதிரியான ஈவெண்ட்லாம் நடந்து வேர் உருவாக்கி, இலை உருவாக்கி, கிளைகளை உருவாக்கி, மலர்களை உருவாக்கி, பழங்களை உருவாக்கி, விதைகளை உருவாக்கி, இறுதியில என்ன ஆயிடும்? அந்த தாவரம் இறந்து விடும். இது ஞாபகம் வச்சு. சரிங்களா? ரைட்.
அடுத்தது, during this process a complex body organization is formed that produce root. அது பார்த்துட்டோம். The first steps in the process of plant growth is seed germination. சார், இப்ப நான் என்ன சொல்றேன், தாவர வளர்ச்சியில முதல் படிநிலை அப்படின்னா எதுவா இருக்கும்? தாவர வளர்ச்சியில முதல் படிநிலை எதுனா விதை முளைத்தல். என்னது? விதை வந்து ஒரு விதை நீங்க போட்டிருக்கீங்க, அந்த விதை வந்து முளைக்க ஆரம்பிக்குது. அதுதான் தாவர வளர்ச்சியோடைய முதல் நிலை அப்படின்னு சொல்லலாம். The seed germinates when favorable condition for growth exists in the environment. சார், எப்ப சார் அந்த விதை முளைக்கும் அப்படின்னா, அந்த விதைக்கு தேவையான, சரியா, இந்த ஃபேவரபிள் கண்டிஷன், சாதகமான சூழல், அதாவது தண்ணி கிடைக்கணும், காற்று இருக்கணும், உணவுப் பொருள் கிடைக்கணும், இந்த மாதிரியான சுச்சுவேஷன் கிடைச்சாதான் என்ன பண்ணும், தாவரங்கள் வளரும். கரெக்டா? விதை முளைக்கிறதுக்கே இந்த மாதிரியான கண்டிஷன் வேணும். அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா வளராது. அதுதான் இங்க சொல்றாங்க. In the absence of such favorable condition, the seeds do not germinate and goes into period of suspend growth or rest. Suppose ஒரு தாவர விதைக்கு தண்ணி கிடைக்கல அல்லது நியூட்ரிஷன் கிடைக்கலன்னா அந்த விதை முளைக்குமா? அப்போ விதை, அதாவது இந்த சஸ்பெண்ட் ஆயிட்டு இந்த நீங்க விதை உறக்கம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியா? அது மார்னிங் சைலண்டா இருக்கும். எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்பதான் அது growth ஆகும். ஓகேங்களா? ரைட். ஒன்ஸ் ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன், the seeds resume metabolic activities and growth takes place. சார், எப்ப ஃபேவரபிளான கண்டிஷன் வருதோ, அதாவது விதை முளைத்தலுக்கு தேவையான சாதகமான சூழல் எப்பொழுது திரும்புகிறதோ அப்ப அந்த விதைக்கின் உட்பகுதியில மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், வளர்ச்சிதை மாற்ற செயல்கள் நிகழ்ந்து வளர்ச்சியானது ஏற்படும். இது ஜெனரலான நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஓகேவா? ரைட். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா வளர்ச்சி ஆக்கம். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை பார்த்துக்கோ. இது வந்து என்சிஆர்டியோடைய இமேஜ் தான். என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு முக்கியம். இது வந்து சாயில் லெவல், அதுக்கு கீழே தான் ஒரு விதை வந்து முளைக்குது. சரிங்களா? இது வந்து என்னதுன்னா, இங்க இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா காட்டிலிடன் வித்திலை. இதை வந்து என்ன சொல்றோம்? காட்டிலிடன். அண்ட் இங்க இருக்குது இல்லையா, இது வந்து ஹைப்போகாட்டைல். ஹைப்போகாட்டைல் எபிகாட்டைல் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குமே. இங்க பாருங்க, இது வித்திலை மேல் தண்டு, இது வித்திலை கீழ்த்தண்டு. இது யாரு? இது ரெண்டும் யாரு? காட்டிலிடன். சரிங்களா? இங்க பாருங்கம்மா, இந்த கருவுல உள்ள இருக்கும்போது, விதையின் உட்பகுதியில் இருக்கும்போது இந்த அமைப்பு என்ன சொல்லுவாங்கன்னா கரு அச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கரு அச்சினுடைய வித்திலைக்கு மேல இருக்கிறது வந்து எபிகாட்டை, வித்திலை மேல் தண்டு. கரு அச்சுக்கு கீழே இருக்கிறது அது என்ன சொல்ற, சாரி, கரு அச்சுல வித்திலைக்கு கீழே இருக்கிறது என்ன சொல்லுவீங்க? வித்திலை கீழ்த்தண்டு. ஆமா, கீழே வந்து ஐப்போ, மேல வந்து எஃபி. அவ்வளவுதான்டா ராஜா. அதுக்கப்புறம் இந்த படிப்படியா வளர்ந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு முழுசா வளர்ந்துருச்சு. சார், இது என்ன சீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை. சரியா? வீடுகள்ல நம்ம பார்த்துருப்போம். ஒரு அவரை விதை நட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரியான வளர்ச்சி தான் அதுல இருக்கும். எங்கெங்க எது இதெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோ. ஏன்னா எந்த பார்ட் ஒன்னாலும் முக்கியமா இருக்கும். சரிங்களாப்பா? ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? growth அப்படின்னா என்ன, அதை பத்தி பார்க்கலாமா? Yes, sir. Right. Growth is regarded as one of the most fundamental and conspicuous characteristics of living being. சார், எல்லா உயிரினங்கள்லயும், எல்லா உயிருள்ள உயிரினங்கள்லயும் வளர்ச்சி அப்படின்றது ஒரு முக்கியமான பண்பாக கருதப்படும். வளர்ச்சி நடந்தா தான் என்ன நடக்கும்? growth இருந்தா தானப்பா ரீப்ரொடக்ஷன் நடக்கும். கரெக்டா? Yes, sir. growth இல்லைன்னா அங்க ரீப்ரொடக்ஷன் என்ற நிகழ்வே நடக்காது. அப்ப எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு, அடிப்படையான ஒரு நிகழ்வு அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்றோம். ஓகே, ரைட். ரைட். வளர்ச்சி அப்படின்றது ஒரு தனித்த செல் அல்லது ஒரு பகுதி
அல்லது ஒரு உறுப்பினுடைய ஒரு அளவு இன்க்ரீஸ் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகே, growth can be defined as an irreversible paramount increase in size of an organ or its parts or even of individual cell. அதாவது இது வந்து மறுபடியும் திரும்பி வராத ஒரு நிகழ்வு. இப்ப நீ யோசிச்சு பாரு, ஒரு விதை முளைச்சி 2 வித்திலைகளை உருவாக்கி அதுக்கப்புறம் இலைகளை உருவாக்கிச்சு, மறுபடியும் அதெல்லாம் மறைஞ்சி விதையா மாறிடுமா? நோ சார். அதாவது இப்ப யங் லீஃப் சீடு வித்திலை உருவாகுது, வித்திலைக்கு அப்புறம் இளம் இலை உருவாகுது, மறுபடியும் வித்திலையை உருவாக்கி மறுபடியும் இல்ல சீடா மாறிடுமானா மாறாது. அது வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரியா, ரிவர்சிபிள் ஆகாத ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இப்படி படிப்படியா தான் நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், அடுத்தது generally growth is accompanied by metabolic process, both anabolic and catabolic, that occur at the expense of energy. Therefore, for example, expansion of leaf is growth. அதாவது வளர்ச்சி இருக்கு இல்லையா, வளர்ச்சி நடக்குது இல்லையா. அப்ப வளர்ச்சி நடக்குதுன்னா தாவரங்களுடைய உடல் பகுதிகளில் வளர்சிதை மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதாவது வளர்வினை மற்றும் சிதைவினை போன்றவை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சரிங்களா சார்? அப்படி நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கு என்ன தேவைப்படுகிறது? ஆற்றல் அவசியமாகுது. அதனால ஆற்றல் இழக்கப்படுகிறது. therefore for example of leaf is growth. சரிங்களா? ரைட். இப்ப இந்த எப்படிப்பா என்னென்ன வளர்வினை சிதைவினை எல்லாம் ஒரு தாவரம் வளரும் போது நடக்கும்னு சொல்றோம். என்னென்ன வினைகள் இதெல்லாம்? வளர்வினைனா என்ன, சிதைவினைனா என்ன படிச்சிருக்குமே. சிறிய மூலக்கூறுகள் தான் சேர்ந்து பெரிய மூலக்கூறா மாறுது வளர்வினை சார். இப்ப இந்த ஒளி சேர்க்கை ஒண்ணு நடக்குது, சுவாசம்னு ஒண்ணு நடக்குது. கரெக்டா? ஒளி சேர்க்கைன்றது வளர்வினையா? சுவாசித்தல் என்பது சிதைவினையா? அப்போ ஒரு தாவரங்கள் வளரும் போது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஜென்ரலா என்ன சொல்லலாம்னா வளர்ச்சிதை மாற்ற செயல்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இலையினுடைய பரப்பு அதிகரித்தல நீங்க சொல்றது, அல்லது அளவு அதிகரித்தல சொல்றது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இளம் இலை இப்படி இருந்தது. ஓகே சார், ஒரு வாரம் கழிச்சு இத பாக்குறோம், என்ன இருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா ஆயிருக்கு. இப்ப இந்த இலை growth ஆயிருக்குன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சார். அவ்வளவுதான். இப்ப இது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்ப இதுக்குள்ள நிறைய மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். நடந்த பிறகுதான் இந்த மாதிரி உங்களுக்கு உருவாக்கப்படும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது, பிளான்ட் growth generally is indeterminate. தாவர வளர்ச்சியை பொதுவாக கணிக்க இயலாது. ஏதாவது சார், ஒரு செடி நடுறீங்க, ஒரு செடி, அதாவது ஒரு பல்லாண்டு வாழ்ச்செடி, பல வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மரத்தை நடுறீங்க, விதைய போடுறீங்க. உங்களால சொல்ல முடியுமா இந்த பிளான்ட் 5 வருஷம் தான் இருக்கும், இல்ல 10 நாள் தான் இந்த பிளான்ட் உயிரோட இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல 10 நாள் வரைக்கும் தான் இது வளர்ச்சி இருக்கும், அதுக்கப்புறம் வளரவே வளராது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஆக்கு திசு இருக்கு சார். ஏன்னா அதுல மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கு. தாவரங்களுக்கு ஆக்கு திசுன்னு ஒரு பண்பு இருக்கு. அதனால அதனுடைய வாழ்நாள் முழுமைக்கும் வளர்ச்சியானது நடந்து கொண்டே இருக்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். அதனால நீங்க வந்து இன்டெட்டர்மினேட் தான், உங்களால டெட்டர்மைன் பண்ண முடியாது, இவ்வளவுதான் வளரணும்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்றத பார்க்கலாம். Plant growth is unique because plants retain the capacity for unlimited growth throughout their life. சார், தாவரங்களுக்கே உரித்தான ஒரு தனித்தன்மை இதுல, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், growth அப்படின்னு சொல்றோம். தனித்தன்மை வாழ்ந்த ஒரு நிகழ்வு தான் growth அப்படின்னு சொல்றோம். தாவர வளர்ச்சியை உங்களால என்ன பண்ண முடியாது, முன்கூட்டியே வரையறை செய்ய முடியாது. இவ்வளவு நாள் தான் வரும் அப்படின்றத நீங்க சொல்ல முடியாது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணம்?
வாழ்நாள் முழுமைக்கும் தாவரங்கள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும், இறக்கும் தருவாய் வரையும் இருக்கும். அதுக்கு காரணம் தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய செல்களான ஒரு தொகுதி, அதுக்கு பேர் தான் ஆக்கத்திசு. நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வேரினுடைய நுனிப்பகுதியிலும் தண்டினுடைய நுனிப்பகுதியிலும் இருந்திருப்பதனால தான் தாவரங்களோட வளர்ச்சியானது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது, the cells of such meristem have capacity to divide and self-perpetuate. The product, however, soon loses the capacity to divide and such cells make up the plant body. சார் இப்படி நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த இடையாக்க திசு இதெல்லாம் நாங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்கப்பா. இடையாக்க திசு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கணுவிடை பகுதியினுடைய நீட்சிக்கு இடையாக்க திசு பயன்படும் படிச்சிருப்பீங்க. மூங்கில், புற்கள், இதுல வந்து அதனுடைய கணுவிடை பகுதி நீட்சிக்கு காரணம் எது? அங்க இருக்கக்கூடிய இடையாக்க திசு தான் இருக்கும். பக்காக்க திசு பத்தியும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. படிச்சீங்களா? பக்காக்க திசு எதுக்கான வளர்ச்சியை கொடுக்கும்? அதோட கிர்த்து ஆர் வித்து, சரியா, குறுக்களவை அதிகரிக்க செய்யும். ஸோ இந்த மாதிரியான ஆக்க திசுக்கள் தாவரங்களில் இருப்பதனாலதான் தாவரங்கள்ல வளர்ச்சியானது வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ரைட். அடுத்தது, பக்காக்க திசு வாஸ்குலர் கேம்பியம் மற்றும் கார் கேம்பியத்தின் வளர்ச்சியை உள்ளடக்கியது. அதாவது எல்லாத்தையும் வளர்ச்சியை உள்ளடக்கியது தான் இந்த தாவர வளர்ச்சி. சும்மா எதுவும் ஒன்னே ஒண்ணு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 27 தாவரங்கள்ல மற்றும் ஜிம்னோஸ்பம்கள் இவைகள்லாம் நீங்க எடுத்து பாருங்க. லேட்டரல் மெரிஸ்டமான வாஸ்குலர் கேம்பியம், அதே மாதிரி கார் கேம்பியம், அதெல்லாம் எப்போ சார் வரும்? கார் கேம்பியம், வாஸ்குலர் கேம்பியம் இதெல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகும் தெரியுமா? இரண்டாம் நிலை வளர்ச்சி. வெரி குட். ஓகே. லேட்டரா தான், ஆரம்பத்துல இதெல்லாம் உருவாகுமா? கிடையாது. ஓகேவா? தாவரங்கள் வளர்ச்சி அடைந்த பிறகுதான் இரண்டாம் நிலை வளர்ச்சி ஏற்படும் சார். அந்த சமயத்துல தான் சார் இந்த கார் கேம்பியம் அண்ட் வாஸ்குலர் கேம்பியம்லாம் ஃபார்ம் ஆகும். வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்றது நீங்க ஏற்கனவே நம்ம அனாட்டமில நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ரைட். அப்பதான் உருவாகுமே தவிர முதல்ல உருவாகாது. எடுத்துக்காட்டு ஜிம்னோஸ்பம்களும் இதையும் நீங்க சொல்லிக்கலாம். இந்த படத்தை கொஞ்சம் பாருங்களேன். படத்தை கொஞ்சம் பாருங்க. இங்க கீழே இருக்கிறது வந்து வேறு, இது வந்து தண்டு பகுதி, இது வந்து தண்டு பகுதி. சார் வேர்ல வேருடைய நுனி பகுதியில யார் இருக்கா? நுனியாக்கு வேர் நுனியாக்கு. அதே மாதிரி மேல பாருங்க, தண்டினுடைய நுனி பகுதியில யார் இருக்கா? அப்ப வேர் நுனியாக்கு என்ன வேலை பார்க்கும்? அந்த வேரினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேர் நுனியாக்கு. அவ்வளவுதான். தண்டு நுனியாக்கு அவ்வளவுதான்பா சார். அதுக்குள்ள கொஞ்சம் மெச்சூர் ஆகும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? வாஸ்குலார் கேம்பியங்கள் காணப்படும். சைலம், புளோயம் இதெல்லாம் இருக்குமா? அதே மாதிரிதான் தண்டுலையும் சைலம், புளோயம்லாம் இருக்குமாப்பா? இப்படித்தான்ப்பா. அதாவது இப்படிதான் வந்து குரோத் ஆனது நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இங்க என்ன இந்த சிம்பிள் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இது வளர்ச்சி அடைய அடைய பின்னாடி செல்கள் உருவாக்கப்பட்டே இருக்குமா? கரெக்டா இல்லையா? அதுதான் இங்கேயும் அதே மாதிரிதான், மேலேயும் அதே மாதிரிதான். அதே மாதிரி இது வந்து இந்த தண்டினுடைய இந்த குறுக்கு வளர்ச்சிக்கு, அதாவது வித் இன்க்ரீஸ் அடிக்கிறது தான். ஓகேவா? ரைட். அடுத்தது சார், தாவரங்கள்ல வந்து வளர்ச்சி வாழ்நாள் முழுமைக்கும் நடந்து கொண்டே இருந்தா கூட அந்த வளர்ச்சியை நீங்க என்ன பண்ணலாம்? எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது, சரியா? ஆரம்பத்துல இவ்வளவு இருந்தது, ஒரு வாரம் கழிச்சு பாக்குறோம் இவ்வளவு இருக்கு. அப்படி தாவரங்களுடைய குரோத் வளர்ச்சியை நீங்க என்ன பண்ணலாம்னா அளக்க முடியும். அதுதான் சொல்றாங்க growth is measurable. growth is measurable. வளர்ச்சியானது அளவிடத்தக்கது அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். growth at a cellular level is principally a consequence of increase in the amount of protoplasm. சார், புரோட்டோபிளாசத்தினுடைய அளவு அதிகரித்தா நம்ம என்னன்னு சொல்லலாம்? வளர்ச்சின்னு சொல்லலாமா? ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, புரோட்டோபிளாசம்னா என்னப்பா? சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ். இப்ப இங்க பாருங்க, இங்க வந்து புரோட்டோபிளாசம் இவ்வளவுதான் இருந்தது. ஆனா இந்த இடத்துல அதை விட அதிகமா இருக்கு. இப்ப
இங்க வளர்ச்சி நடந்திருக்குதா இல்லையா? Yes, sir. அவ்வளவுதான். அதான் ஓகே. ஜென்ரலா ஞாபகம் வச்சுங்க. உள்ள இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்டினுடைய அளவு அதிகரிச்சாலே அங்க வந்து வளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, சரி. அடுத்தது, since increase in protoplasm is difficult to measure directly, one generally measures some quantity which is more or less proportional to சார். அதாவது பொதுவா புரோட்டோபிளாசம் வந்து வளர்ந்துருக்கிறது அதை வந்து உங்களை நேரடியா சொல்ல முடியாது. ஓகே, நேரடியா சொல்ல முடியாது. அண்ட் ஆர்கன் வளர்ந்துருக்கிறத வச்சோன்னா நீங்க என்ன பண்ணலாம், சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, growth is therefore measured by variety of parameters some which are, அதாவது அப்போ வளர்ச்சியை வந்து நிறைய முறைகள்ல நம்ம என்ன பண்ணலாம், கணக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று வந்து குரோத்தை வந்து அளக்கக்கூடிய நிகழ்வுல ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் ஃப்ரெஷ் வெயிட், அதாவது இளம் தாவர இடையினுடைய அளவு அதிகரித்தல். சொல்லலாமா? அதுக்கு அடுத்தது ஃப்ரெஷ் வெயிட்னா அதான். அதுக்கப்புறம் ட்ரை வெயிட். ட்ரை வெயிட் எப்படி கண்டுபிடிச்சு நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோமே, உலர் எடை. உலர் எடையை வச்சு வளர்ச்சி நடந்திருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப ஒரு மாசத்துல ஒரு பிளான்ட்டை வந்து நீங்க புடுங்கி அதை காய வச்சு என்ன பண்றீங்க, அது எரிக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோ. அப்ப எவ்வளோ சாம்பல் நமக்கு கிடைக்குது. அதே தாவரம் ஒரு 5 மாசம் 6 மாசம் ஆன பிறகு மறுபடியும் எரிக்கப்பட்டு, சரியா, எவ்வளவு சாம்பல் மாறி கிடைக்குது? வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதுக்கு பேர் தான் உலர் எடை. ட்ரை வெயிட்னா அதான் அர்த்தம். சரிங்களா? அப்ப அதை வச்சு நீங்க தாவரங்களுடைய வளர்ச்சியை அளவிடலாம். அதுக்கப்புறம் லென்த்து, நீளம் அதிகரித்தல். சரியா? ஒரு தாவரம் 10 சென்டிமீட்டர் இருந்தது, சரியா, ஒரு மாசம் கழிச்சு பார்க்கும்போது அது ஒரு 30 சென்டிமீட்டரா இருக்கு அப்படின்னா அங்க வளர்ச்சி நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி அளவு, சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம், லென்த்து, ஏரியா, வால்யூம், அளவு அதிகரித்தல். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், சார் இது வந்து 10 கிராம் இருந்தது, அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது ஒரு 50 கிராமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்ப அங்க வளர்ச்சி நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது செல்லினுடைய நம்பர், செல்லினுடைய எண்ணிக்கை. இந்த மைக்ரோ ஆர்கனைசம்லாம் இருக்குல்ல, தாவரங்களை கூட நுண் சிறு சிறு தாவரங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்டியா, ஆகாய தாமரை கேள்விப்பட்டுக்கிறியா? அது நம்ம குளத்துல நம்ம போடுறோம், சரிங்களா? அது கடன்னு உடல் இனப்பெருக்கத்தின் மூலம் நிறைய உருவாக்கிடுது. அப்ப மேபி சின்னதா இருக்கிறதால எண்ணிக்கையை வச்சு கூட நீங்க அங்க வளர்ச்சி நடந்திருக்கு சொல்ல முடியுமா? புரியுதுங்களா இல்லையா? அல்லது பாக்டீரியா போன்ற உயிரிகள்ல எண்ணிக்கையை அடிப்படையாக வச்சுதான் அதனுடைய வளர்ச்சியை குறிப்போம். இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வளர்ச்சியை அளவிடுவதற்கான பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. You may find it amazing to know that one single maize root apical meristem can give rise to more than 17,500 new cells per hour. அதாவது உங்களுக்கு தெரியுமா, மக்காச்சோள தாவரத்துடைய வேரினுடைய நுனி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கத்திசு ஒரு மணி நேரத்துல எவ்வளவு செல்களை உருவாக்குவான்? ஒரு மணி நேரத்துல எவ்வளவு செல்லு கொடுக்குதுன்னா அப்ப அதுல வளர்ச்சி எவ்வளவு வேகமா நடக்குது அப்படின்றத பார்க்கணும். சரி, அப்ப ஒரு மணி நேரத்துல மக்காச்சோளத்துல எவ்வளவுக்கு மேற்பட்ட செல்கள் உருவாக்கப்படுதுன்னு கேள்வி வந்தா அது என்ன சொன்னோம்? 17,000 மேற்பட்ட செல்கள் மக்காச்சோளத்துல நுனி ஆக்கத்திசுவால வளர்ச்சி. அதே மாதிரி தர்பூசணி சைகோட் உருவாகுது, சரியா? மகரந்த சேர்க்கை நடந்த பிறகு சைகோட் உருவாகுது, ஃபெர்டிலைசேஷன் போகுது. அங்க இருந்து எவ்வளவு மடங்கு வரை பெரிய தர்பூசணி ஆகுது இல்ல, எத்தனை மடங்கு வரை அங்க நடக்கும் அப்படின்னா 3,50,000 மடங்குக்கு மேல. சரியா? அப்ப அந்த கெப்பாசிட்டி தர்பூசணிக்கு இருக்கு. ஓகே,
இதையும் நீங்க சொல்லலாம், எக்ஸாம்பிளா பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்தது, இந்த form of growth is expressed as increase in number, the latter express growth as increase in size of the cell. அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, முன்னாடி மீன்ஸ் மக்காச்சோளத்துல வேரின் நுனி பகுதியில 17,500 புதிய செல்கள் 1 மணி நேரத்துக்கு உருவாதுன்னு சொன்னோம் இல்லையா? அது எதை குறிக்கிறது? செல்லின் எண்ணிக்கை அதிகரித்தலை குறிக்கிறது. கரெக்டா? புரியுதா இல்லையா? ஆனா தர்பூசணியில 3,50,000 மடங்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? அதை நம்ம என்ன சொல்றோம்? அளவு அதிகரித்தலை குறிக்கிறது. அப்ப அளவு அதிகரித்தல் மூலமாகவோ எண்ணிக்கை அதிகரித்தல் மூலமாகவோ நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சியை கவனத்தில் எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். சொல்லுமா? டவுட்? சரி, அடுத்தது, while the growth of pollen tube is measured in terms of its length. சார் இன்னும் நீங்க கொடுத்துருக்காங்க, இது உங்க புக்ல கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோ. சார் மகரந்த குழல் கேள்விப்பட்டிருக்குல்ல? pollen tube. எஸ் சார். இதான் மகரந்தம் அப்படி வச்சுக்கோ. இது என்ன pollen tube? மதான மகரந்த குழல். இதுக்குள்ள என்ன போகும்? டியூப் நியூக்ளியஸ், 2 மேல் கேமெட் உள்ள போகும். கரெக்டாப்பா? எஸ் சார். சார் இங்க வளர்ச்சியை நீங்க எப்படி அளப்பீங்கன்னு கேக்குறாங்க. எப்படி அளப்பீங்க? ஆமா, எப்படி இன்னும் அமைதியாயிட்டீங்க? எப்பா முதல் ஸ்டார்டிங்ல இவ்வளவுதான் வளர்ந்துருக்கும், ஓகேவா? அடுத்தது அதை விட இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கும். லென்த் வச்சு நமக்கு சொல்லலாமா இல்லையா? ரைட்டா? ரைட். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்க சார், ஒரு இலையில, இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். இலையில வளர்ச்சி எப்படி நடந்துக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? எப்படி அளக்கலாம்? அதாவது சர்ஃபேஸ் ஏரியா, அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் வச்சு, ஓ இங்க வந்து வளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு நீங்க கருதலாம். இதெல்லாம் புரியுதா? குரோத்தை வந்து நீங்க எப்படி எப்படிலாம் எந்த பேராமீட்டரை வச்சு வளர்க்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேசஸ் ஆஃப் growth. சார் வளர்ச்சியில என்னென்ன நிலைகள்லாம் இருக்கு? இப்ப மனுஷன் நம்மளுக்கு நிறைய பருவங்கள் இருக்கா? சார் என்னென்னலாம் பருவம் இருக்குதுப்பா? குழந்தை பருவம், குமர பருவம் இருக்குங்களா இல்லையா? சார் அந்த மாதிரி தாவரங்கள்லயும் வளர்ச்சியோட நிலைகள் இருக்கு, வளர்ச்சிக்கு நிலைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஒண்ணுதான். இங்க பாருங்க, இந்த நம்ம தாவர புறாமைப்பியல்ல growth ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு வேருடைய இது படிக்கும்போது பார்த்திருப்பீங்களா? வேருடைய ஸ்ட்ரக்சரு. ஓகே, இது ஒரு படம் போட்டு நான் நடத்தியிருப்பேன். சரிங்களா? ரைட். இப்ப எந்தெந்த நிலை எங்கெங்க இருக்கு அப்படின்றது இங்க நீங்க சொல்லுங்க. இந்த வேரினுடைய நுனிப்பகுதி தானப்பா பகுதி. இங்க என்ன இருக்கும்? எந்த ஸ்டேஜ் இருக்கு? மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ், அதாவது ஆக்கத்திசு நிலை, பகுப்படையும் நிலை. ஏன்னா தொடர்ச்சியா செல்கள் புதுசா பகுப்படைவது எங்கதான் இருக்கு? இந்த ரீஜன்ல தான் இருக்கு. அதனால இதை நம்ம என்ன சொல்லலாம்னா மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது என்னது சார்? இப்படி புதுசா உருவான செல்கள் அதனுடைய லென்த் வைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது நீங்க என்ன சொல்லலாம்? எலாங்கேஷன் ஃபேஸ், நீட்சி அடைய நிலைன்னு சொல்லலாம். சார் ஃபைனலா உங்களுக்கு இந்த இடத்துல, அதாவது இதுதான் மெச்சூரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துல தான் இதெல்லாம் உருவாகும். இதெல்லாம் முன்னாடியே படிச்சும் பாருங்க, அதே தான். ஓகே, இதெல்லாம் தாண்டா வளர்ச்சியோடைய நிலைகள். ஒரு தாவர வேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான பேசஸ் எல்லாம் அங்க இருக்கு அப்படின்றாங்க. சரி. The constantly dividing cells both at the root apex and the shoot apex represent the meristematic phase of growth. சார் இந்த தாவரத்தினுடைய வேரின் நுனிப்பகுதி, தண்டினுடைய நுனிப்பகுதி, 2 நுனிப்பகுதியிலும் நுனி ஆக்க திசுக்கள் இருக்கு.
ஸோ இவைகள் தான் என்னது மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் ஆஃப் growth. தாவரங்களோட வளர்ச்சியில ஆக்கத்திசு நிலைகள் எங்கெங்க இருக்குன்னா இது 2 பகுதி நீங்க சொல்லலாம். சரி, இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஜஸ்ட் சீடு வந்து ஒரு ஜெர்மினேட் ஆகுது. இது A B C D E F G. ஓகே, அவ்வளோ அப்படி இருக்குப்பா சார். ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது இங்க இங்க அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா? Yes, sir. அதனுடைய நீளம் அதிகரிச்சிருக்கா? இதாண்டா வளர்ச்சி, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இந்த மாதிரி நிறைய பாராமீட்டர் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா அதை growth பண்ணலாம், அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆக்கத்திசு நிலை பாருங்க. செல் பகுப்பின் மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் இது குறிக்கிறது. ஆக்கத்திசு நிலையில மெரிஸ்டமேட்டிக்ல இது மாதிரி நடக்கும். வேர் மற்றும் தண்டு தொகுப்பின் நுனியில் உள்ள ஆக்கத்திசு செல்களில் இந்த மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்ன்றது இருக்கும். ரூட் டிப்லையும் ஷூட் டிப்லையும் இது இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பகுதியில் உள்ள செல்கள் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டும். பெரிய நியூக்ளியஸ் அடர்ந்த சைட்டோபிளாசத்தையும் கொண்டிருக்கும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல? கொஞ்சம் டிப்புக்கு பக்கத்துல இருக்கிற இதுவாண்ட இந்த மாதிரி உங்களுக்கு cells in this region are rich in protoplasm, possess large conspicuous nuclei. எந்த ரீஜன்? எந்த ரீஜன்? எந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் இந்த மாதிரி இருக்கும்னு கேக்குறாங்கப்பா. ஆக்கத்திசு திசுல இருக்கக்கூடிய. சரிங்களா? ரைட். அடுத்தது அந்த சமயத்துல ஏன்னா புதுசா உருவாகுது இல்ல செல்லு, அந்த சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா செல் சுவர்லாம் ரொம்ப மெல்லியதாக இருக்கும், தின்னா இருக்கும். புரியுதா? தின்னா இருக்கும். அதே மாதிரி மீள்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். அப்படின்னா எலாஸ்டிசிட்டி கொஞ்சம் பெருசாகிறது, அந்த மாதிரியான தன்மை கொண்டிருக்கும். மிக முக்கியமானது பிளாஸ்மோடெஸ்மாட்டா நிறைய காணப்படும் யங் செல்ல. அப்படின்னா என்ன பிளாஸ்மோடெஸ்மாட்டா? என்ன? இடைவெளியா? இப்படி இருக்கும். இப்படி இருக்கா? இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். அதுதான் என்னது? பிளாஸ்மோடெஸ்மாட்டா. சரிங்களா? அதே மாதிரி செல்வால்ல பிளாஸ்மோடெஸ்மாட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வேற என்ன இருக்கும்? செல்வால் வந்து செல்லுலோசால் ஆனது. கரெக்டா? ஜெனரலா தாவரங்களுடைய செல் சுவர் செல்லுலோசால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்கப்பா. அதுதான் இங்கேயும் சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஆக்கத்திசு பகுதியில இருக்கும். ரைட். அடுத்தது எலாங்கேஷன் ஜோன். ஓகே, இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஆக்கத்திசு நிலையை தொடர்ந்து செல் நீட்சி அடையும் நிலை தோன்றுகிறது. ஜெனரலா கொஞ்சம் அதனுடைய லென்த் வைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதான் இங்க நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த நிலையின் போது என்னென்ன பெரிய வேக்யூல், இது ரொம்ப முக்கியம் சார். எலாங்கேஷன் பேஸ்ல எந்த மாதிரி இருக்கும் செல்லுக்குள்ள அப்படின்னா பெரிய வேக்யூல் இருக்கும். செல் நல்லா growth ஆயிருக்கும். புதுசா செல் சுவர் தோற்றுவிக்கப்படும். இது ரொம்ப முக்கியம். இன்க்ளூசிவ் வாக்குலேஷன் நீட்ல கேட்கலாம். செல் என்லார்ஜ்மெண்ட் அண்ட் நியூ செல் வால் டெபாசிஷன் ஆர் த கேரக்டரைசேஷன் ஆஃப் த செல்ஸ் இன் தி ஸ்பேஸ். அதாவது இப்ப நம்ம செல்லுலோஸ்னு படிக்கிறோம். செல்லுலோஸ் எங்க இருந்தது? ஆக்கத்திசு நிலையில இருந்ததுப்பா. அதுக்கு மேல ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் இதெல்லாம் கேள்விப்படுறோமா? இதெல்லாம் நடக்கிறது எப்பன்னா நீட்சி நிலையில தான். அப்ப அங்க வரும்போது தான் அதெல்லாம் செல்வால் டெபாசிஷன்லாம் கொஞ்சம் ஆட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, பெரிய வேக்யூல் எந்த நிலையில் காணப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில்? எலாங்கேஷன். சரிங்களா? அதே மாதிரி ப்ராமினன்ட் நியூக்ளியை. சரிங்களா? ப்ராமினன்ட் நியூக்ளியை அண்ட் அதிகமான பிளாஸ்மோடெஸ்மாட்டாவுடைய கனெக்ஷன், யங் செல்லுலோசிக் வால், இதெல்லாம் எங்க இருக்கும்? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பார்ட்ல இருந்தோம்னாலும் கேள்விகள் வரலாம். ஓகேவா? அதை நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது ஜோன் தான் என்னது? 3வது ஸ்டேஜ் தான் மெச்சுரேஷன் ஸ்டேஜ், முதிர்ச்சி நிலைன்னு சொல்றாங்க.
சார் செல்களுடைய அளவுலாம் அதிகரிச்சிச்சு, வேக்யூலு ஓகேவா, அப்புறம் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் முதிர்ச்சி அடையும். ஓகேவா, ரைட். இங்க பாருங்க, the cells of the zone attain their maximal size in terms of wall thickening and protoplasmic modification. Most of the tissues and cell types you have studied in earlier class represent the phase. ஓகேவா, அதாவது மெச்சுரேஷன் phase அப்படின்னா செல்களுடைய அளவு அதிகரித்த பின்பு வேறுபாடு அடைஞ்சு டிஃபரன்ஷியேட்லாம் அடைஞ்சு ஓகே பல்வேறு வடிவங்களாக மாறும், நிலைத்த திசுக்களாக மாறும். இதுதான் மெச்சுரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை பத்திலாம் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதாவது முன்னாடியே படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா growth rate. இது வரைக்கும் பார்த்து புரிஞ்சுதா? எஸ் சார். ரைட். அடுத்தது வந்து growth rate. ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது ஜென்ரலா ஒரு உயிரினமோ அல்லது அந்த உயிரினத்தினுடைய ஏதாவது ஒரு பார்ட்டோ வளர்ச்சி அடையும் போது சரிங்களா, அதனுடைய வீதம் எப்படி, அதாவது வீதம்னா ரேட், ஒரு மணி நேரத்துல எவ்வளவு உருவாக்குது அப்படின்றது அந்த ரேட்டுன்னு சொல்றோம். சரிங்களா சார், அதெல்லாம் நடக்குது இல்லையா, அந்த வளர்ச்சி வீதத்தை எப்படி நீங்க கணக்கிடலாம் அப்படின்னா, ஒண்ணு எண்கணித வளர்ச்சி, இன்னொன்னு ஜியோமித வளர்ச்சி. எண்கணித வளர்ச்சி அப்படின்னா என்ன, அதாவது அரித்மேட்டிக் growth அப்படின்னா என்னன்னா, ஒரு செல் இருக்கும், ஒரு செல் இருந்து 2 செல் உருவாகும். கரெக்டா? எஸ் சார். 2 செல்லும் உருவாகுதுல, ரெண்டுமே பகுப்படைதலுக்கு உட்படாது. அதுல ஒண்ணு மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த 2 செல் அதுக்கப்புறம் 3 செல்லா மாறும். சரியா, அந்த 3 செல் அதுக்கப்புறம் 4ஆ மாறும், 4 5ஆ மாறும். அப்படி 1+1+1+1+1 இந்த மாதிரி நடந்தா அந்த வளர்ச்சி நீங்க என்னன்னு சொல்லலாம்? எண்கணித வளர்ச்சி. அரித்மேட்டிக் growth, எண்கணித வளர்ச்சி. சார், ஜியோமெட்ரிக் growthல எப்படி தெரியுமா, ஒரு செல் டிவைட் ஆயிட்டு 2 செல்ல ஃபார்ம் பண்ணுமா? அதாவதுப்பா, நான் இங்க சும்மா ஒரு இன்ட்ரோக்காக நான் இங்க சொல்லிடுறேன். அரித்மேட்டிக் growth அப்படின்றது சார், ஒரு செல் இருக்குங்க, இந்த செல்லு 2 செல்லா டிவைட் ஆகுமா? Yes, sir. 2 செல்லா டிவைட் ஆயிட்ட பிறகு அடுத்த ஸ்டேஜ்ல ரெண்டுமே அடுத்த ஸ்டேஜ் டிவைட் ஆகி போகாது. இங்க இருக்குல்ல, இது மட்டும் தான் என்ன பண்ணும்? எஸ், இது மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்புறம் இது டிவைட் ஆயிட்டு இது இப்படி மெச்சுரேஷன் அடைஞ்சிடும், இது 3ஆவது செல்லா மாறும். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்? 4ஆ மாறும். வெரி குட், அவ்வளவுதான்மா, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? அப்ப இந்த செல்லு தான் புதிய செல்லை உருவாக்கும், இந்த செல்லு தான் புதிய செல்லை உருவாக்கும். அப்படி 1+1+1+1+1 இந்த மாதிரி ஒண்ணா ஆட் ஆயிட்டே இருந்தா புதிய செல்கள் உருவாகும் போது அந்த வளர்ச்சி நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? எண்கணித. ரைட். இன்னொரு growth இருக்கு, அதான் ஜியோமித வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஜியோமெட்ரிக் growth அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பாருங்க. இங்க பாருங்களேன், ஒரு செல் இருக்கு, இந்த ஒரு செல் 2 செல்ல ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, புரியுதா சார்? இந்த ஒவ்வொரு செல்லுமே மேலும் பகுப்படைந்து 2 செல்ல உருவாக்கும். அதுக்கப்புறம் இந்த செல் என்ன பண்ணும்? 2 செல். மேலும் 2 செல். புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன், பாருங்க. அப்ப 1 2 4 8 16 32 64 128 இந்த மாதிரி growth அப்படியே டபுள் மடங்கா மாறிச்சுன்னா அது எந்த வகையிலான வளர்ச்சி? ஜியோமெட்ரிக் growth. அவ்வளவுதான்டா ராஜா. அரித்மேட்டிக் எண்கணித வளர்ச்சினா ஒண்ணா ஆட் ஆயிட்டே வரும். ஜியோமித வளர்ச்சினா அப்படியே டபுள் த அமௌண்ட் செல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது 2 வகையிலான அரித்மேட்டிக் பேஸும் ஜியோமெட்ரிக் பேஸும் ரெண்டும் சேர்ந்து
எம்பிரியோ உருவாகும் போது 2 வகையிலான வளர்ச்சியும் நடக்கும். இப்போதைக்கு சரிங்களா? புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட் Yes, sir. ரைட் இதோட இருக்கட்டும். ஓகேவா? ஏன்னா இப்ப ஆரம்பிச்சா அதை நம்ம ஃபினிஷ் பண்ண முடியாதுன்றதால அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ சார். ரைட் தேங்க்யூ Thank ஸோ மச். பிசிக்ஸ் கிளாஸ் வந்துருங்க. Thank you, sir. தேங்க்யூ சார்.